விருப்ப மனு அளித்தோரிடம் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை சேர்ந்தோரிடம் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், 5 மாவட்டங்களைச் சேர்ந்தோரிடம் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். எவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, அதிமுக சார்பில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 234 சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 10,175 விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடவே 2000 பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள். மீதி ஒரு 8000 பேர் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் விருப்ப மனு வழங்கியவர்களிடம் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே கட்சியினுடைய தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் பொறுத்தவரை காலை மற்றும் மாலை என 2 அமர்வாக நேர்காணல் நடைபெறுகிறது. காலை பொறுத்தவரை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், அதே போன்று முக்கிய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்போது நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. இங்கே முக்கியமாக கூட்டணிக்கான நடவடிக்கைகள் ஒருபுறம் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சிக்காக, அதிமுகவினுடைய கட்சியினுடைய நலனுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள், அதே போன்று தொகுதியில் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, தற்போது விருப்ப மனு வழங்கியவர்கள் அந்த மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதியில் எந்த மாதிரியான களப்பணிகள் அதிமுகவுக்காக செய்திருக்கிறார்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த நேர்காணலின் போது கேட்கப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது திமுக அரசுக்கு எதிராக தொகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது, அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் போன்ற தகவல்கள் எல்லாம் நேர்காணலில் கேட்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 5 மாவட்டங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் இன்று நேர்காணல் நடைபெறுவதாக இருக்கிறது. அதையொட்டி நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் மூத்த நிர்வாகிகளாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம் உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.